ஏய் சதீஷ், இன்னொருத்தர காலில் வந்துட்டோப்பா. கரூரா மகாராஜா கர்மசாமி, உன்னுடைய ஊருக்குள்ள போய் பார்த்தேன். எல்லாரும் தீர்த்தம் எடுத்துட்டு ஒரு அம்மாவை கும்பிட போறாங்களே, புரியலையா? நிறைய மக்கள் தீர்த்த குடமா எடுத்துட்டு போய் அங்க ஒரு மாரியம்மனை கும்பிட போறாங்க. இருக்காளா? அவளுடைய அனுக்கிரகத்தை வச்சு உன்னை கொஞ்சம் கேட்டு பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக தொழில் முறையாக நடக்காம நஷ்டமும் கடனும் பட்டு மனவேதனைப்பட்டு இருக்கேன். பார்த்தோமா? இந்த சூழ்நிலையில அடுத்து வேற எங்கேயும் வேலைக்கு போகலாமா, தொழிலே நம்ம செய்யலாமாங்கிற குழப்பத்துல தான் என்ன பார்க்க வந்திருக்கியா. கால் வந்துட்டு ஒரு இங்கே உட்காந்துக்கிட்டீங்களோ? சரி, அதனால இன்னும் 3.25 மாதங்கள் வரை கொஞ்சம் அடுத்தவங்கிட்ட அடிமையாத்தான் இருக்கணுங்கிற விதி இருக்குடா. தை மாதம் வரை நீ அடுத்தவங்கிட்டே வேலையை பாரு. அதுக்கு பிறகு உனக்கு சுயமா தொழில் பார்க்கக்கூடிய சக்தியும் கடனை தீர்க்கக்கூடிய பணத்தையும் தாரேன். இந்த நல்லா இருப்பேனே, வீட்டுக்குள்ள ஒரு தெய்வம் வருது, கும்பிட்டுக்கான இந்த செல்வாக்கார் கர்மசாமி. அதே கரூர் எல்லை. கரூராப்பா, வருக 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 வருக. கண்ணடை கலத்திக்காங்கண்ணே. உன்னுடைய மகனுடைய படிப்புக்கு தகுந்த தொழில் அமையாத மனவேதனை கொஞ்சம் உள்ளத்துல இருக்கு. என்னப்பா? அவனுடைய இல்லற வாழ்க்கை சம்பந்தமான குழப்பமும் வேதனையும் தலையில தூக்கி வச்சுட்டு இப்ப ஆடிக்கிட்டு இருக்கு. அதனால அவன் வாழ்க்கையும் தெளிவாக்கணும், தொழிலையும் சரியாக்கணும். இதற்கிடையில இந்த டென்ஷன்ல உங்கள்கிட்ட அவன் அமைதியா நடந்துக்கிட மாட்டான். அதனால அதை தெளிவு பண்றது எப்படி? வேற யாரும் செஞ்சு அவன் மரத்தை மாத்திருக்காங்களா, இல்ல இயற்கையா தான் இது நடக்குதா? அப்படி இருந்தாலும் இது சாமி எங்களுக்கு தீர்த்து தெளிவாக்கணும்னு கேட்டு வந்திருக்கலாம். கால் வந்துட்டாங்க. களத்தி போட்டு ஓடி போயிருவேன். வரலாம். வேற என்ன வேணும் உங்களுக்கு? அமைச்சு தாரேன். அந்த வழக்கு சம்பந்தமான விஷயத்தை மட்டும்தான் இப்போ உங்களுக்கு முடிக்கிறதுக்கு உத்தரவாயிருக்கு. அதனால தொழில் கொஞ்சம் காலதாமதமா நடக்கும். வழக்கை வெற்றியாக்கி உங்களை ஜெயிக்க வைக்கிறேன். அந்த வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்துக்கு வெற்றி தந்தா போதுங்களா? சரியில்லை, கால் வந்துட்டு வா, நீ உட்காருப்பா. முடிச்சு கொடுக்கலாமா? வரலாம். இந்த கனியை கொண்டு வை, ஜெயிச்சுக்கலாம். உன் பையன் போட்டாவும் கேஸ்கட் நம்பர் அங்கே கொடுத்துட்டு போ. ஆமாம், உள்ள போங்க. இந்தாங்க மக்களே, செல்வாக்காரர்கள் வெற்றி ஆகி தரேன். நல்லா நல்லா இருச்செல்லாம். யாருமா சாமியாடி? கம்பம் வரலாம்பா. என்னப்பா வேணும்? குழந்தை பாக்கியம் ஏற்கனவே தாரம்னு சொல்லிட்டேன். வாக்கு கொடுத்துருக்கு, நடக்கணும், அவ்வளவுதான விஷயம். கால் வந்துட்டு வா. வா, இந்தாப்பா. தை மாதத்திலிருந்து கற்பம் தரிக்கும், வெற்றியாக நடக்கும். உன் உடல்நிலைக்கு பங்கம் இல்லாம காப்பாற்றித்தாரேன். விவசாய காடுகளை கைவிட்டு போகாம வெற்றியா செஞ்சு தந்துருந்தேன். இதை கொண்டு விவசாயத்தில் போட்டுக்கா. நல்லா இருமங்கனே. அதே கம்பம் பகுதி. நீங்க யாருமா? 2 பேரும் ஒரே ஊரா? ரெண்டு ஒன்று சமாளிக்க பாரு பேருல. ஓ, அந்த பக்கத்தில் உத்தமபாளையமா?
காளியம்மா எங்க இருக்கா? உங்க வீட்டு பக்கம் இருக்கான? நீ காலைல வந்துட்டு வா. உட்கார். வீட்டுக்காரரை பத்தி என்ன மன வருத்தம் உனக்கு? அந்த சப்ஜெக்ட் இல்லை. சரி, கரெக்ட். இப்போ என்ன வேணும் உனக்கு? கண்ணை முடிக்கா. நல்ல ஒருநிலைப்பட்ட கண்ணை மூடு பார்ப்போம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அப்படியா? இறந்து போன முன்னோர்களுடைய ஆத்மா கொஞ்சம் தெய்வீகமாக அங்கே வந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்போ 3 ஆண்டு காலங்களாக பொல்லாத கடனும் தொல்லையும் வீட்டுக்குள்ள நிறைய இருக்கு. வித்து கொடுக்க சொத்தும் இல்லை, அதுக்கு வழிவாய்க்காலும் இல்லை. இந்த கடன்ல இருந்து விடுதலை ஆகி தரணும். உனக்கு ஒரு இரவில் தூங்கும் பொழுது ஏதோ உன் உடம்பு வந்து அமுக்கிறது மாதிரி ஒரு சக்தி உன்னை தொடுது. உண்மையா இல்லையா? அதை வெளியாக்கி தரணும். அது என்னன்னு தெரியவும் செய்யணும். காரணம் உட்கார். இந்த புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பின்பு உனக்கு ஒரு வகையில் பணம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். உன் கடனை தீர்த்து தரேன். அது மட்டும் இல்லாம அவசியம் இல்லாமல் நீதிமன்றம் வரை ஒரு வழக்கு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அப்படி வராம காப்பாற்றி தந்துருந்தேன். புரியுதா? தெளிவாக இருந்துக்கா, வெற்றியாகி தரேன். இந்த மகளே ஜெயிச்சுக்கா. என்ன அன்றாடம் கும்பிட்டுக்கா, நல்லா இருப்பேன். கம்பம் கால்வன்டோ மகாசக்தி பராசக்தி. என்ன வேணும்? இவ்வளவுதான். கால் வந்துட்டு வா. நீ வருத்தப்படக்கூடாது. நான் சொன்னோம்னா அதான் வாங்கிட்டு பேசுவோமே அப்படின்னு ஒரு எண்ணம் தான். சொன்ன இவங்க தான். ஏற்கனவே உன்னுடைய மகன் பல நட்போடு சேர்ந்து கல்யாணத்துக்கு நிகரான எல்லா பழக்க வழக்கங்களும் அவன் மண்டையில ஏறிடுது. புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைக்கிறேன். அதுல சில அவப்பெயர்களும் குழப்பங்களும் வந்து குடும்பத்துக்கு ஒத்து வராத வழக்குகளெல்லாம் சந்திச்சு வேதனைப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ அவனை நெறிப்படுத்தி ஒரு கூட்டுக்குள்ள அவனை இருக்க வச்சு நான் தரணும். நீங்க நினைக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள அவன் அமையணும். அமைச்சு தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வரான். ஒரு இடம் தகுந்தமான மனக்குழப்பமும் உள்ளத்துல இருந்துகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அதை வச்சுக்கிடலாமா வேண்டாம்னு முடிச்சிருவோமா? அந்த நிறைய மாற்றணும். ஆனால் அதில் குழப்பம் இல்லாமல் இருக்கட்டும். அதை சொத்தை வித்துடக்கூடாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கா. நானே நிலையாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். உன் பையன் போட்டாவை கொடுத்து போங்க. கர்மசாமி. ஆமா, நாங்குநேரி. நாங்குநேரி. போன வாரம் நீ வந்திருந்தா வந்திருக்கும் பொழுது புத்தி மாறாட்டமும் குழப்பமும் இருந்துச்சு. அப்படித்தானே? இப்ப எப்படி இருக்க? இப்ப நான் யாரும் உனக்கு தெரியுதா? உன் பேர் என்ன? எனக்கு காது கேட்காத, சத்தமா சொல்லு. இசக்கி அம்மா. இப்ப உனக்கு என்ன வேணும்? நான் கேட்ட நீ சும்மாரப்பா. உனக்கு என்ன வேணும்ல? ஒன்றும் வேண்டாம். பக்கத்தில் வா. போய் எங்க தள்ளினுங்க பெரியா. வா அங்கே உட்கார். போன வாரம் இருந்த முகம் என்ன, இப்ப இருக்கிற லட்சணம் என்ன? பக்கத்தில் உட்கார். எந்திரிச்சு நின்று காரை காட்டு பார்ப்போம். அது என்ன கட்டியா? பக்கத்துல வா, பக்கத்துல வா. கால் வந்துட்டு வா. வரலாம். ஒரு மைனர் ஆபரேஷன் உனக்கு சரியாயிரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த குறையும் வராது. ஜெயிச்சுட்டாரு. நல்லா போகலாம். ஐபிஎஸ்சியில் அந்த வீட்டில் போய் குடியேறிக்கலாம்.
வெற்றி ஆகி தரேன். களக்காடு யாருப்பா? களக்காடு கால் ஒன்று வரலாம். ஏரிக்கரை பூங்காத்தே நீ போறபடி தென்கிழக்கே தென்கிழக்கு வாசவன். களக்காடமா அடராச்சக்க வாங்க வாங்க வந்து. உங்க வீட்டு பக்கம் குளம் இருக்கா? குளம் இருக்கு. குளத்துக்கரையில் சாமி இருக்கா? குளத்தை அந்த பக்கம் போனால் சுடுகாடு இருக்கா? அதானே உங்க ஊர் இல்ல? கால் வந்துட்டு வாங்க. வரலாம். வாப்பா உட்கார், சீக்கிரம் வாங்க. என்னடா வேணும் மகனே உனக்கு? என்ன வேணும்? ஏற்கனவே ஒரு தடவை வாக்கு கொடுத்து மீறிட்டான் இல்லையா? எங்க தள்ளிடு தள்ளிடு. சொக்கட்டி 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 கண்ணமுடு. மூணு வாரம் தொடர்ந்து கூட்டுவா குடியை நிப்பாட்டி தந்துடுறேன் சரியா? இந்தா மனசு நெருந்து மாறும். ஒரு குடிகாரன் திருந்தி நிற்காம பார்த்தியா? ஒரு குடிகாரன் பக்கத்தில் வா, தொழிலை உருவாக்கி தரேன், வருமானத்தை கொண்டு வரேன், கவலைப்படாத, வாழ்க்கை நல்லா இருக்கும், ஜெயிச்சுக்கோ. இந்தா கர்மசாமி. ஆமா அப்படியா? சரி 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 சரி. ஏ அப்பா மாயாபுரம் எல்லை யாரப்பா? மாயாபுரம் எல்லை. அப்படியா? உட்காரலாம் வாங்க உட்காருங்க. என்ன வேணும் உங்களுக்கு? அந்த பணத்தை வாங்கி தரணும். ஒண்ணு, வீட்டுல உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க, அவங்கள சரியாக்கிறணும். சரிண்ணா? அந்த வேலையை போட்டாச்சியா இருக்கல்ல, அவன் அறிவோட எழுதி முடிச்சிட்டான். கால் வந்துட்டு வரலாம். இந்தாப்பா ஓலை, பணம் கிடைச்சாச்சு, வேலையும் நிறைவேறியாச்சு, போயிட்டு வரலாம். அதே மாயாபுரம் பகுதி உடல் ஆரோக்கியத்தை பத்தி கேட்க வந்த யார் இருக்கீங்களா? பையனுடைய வேலையை பத்தி பேசினேன், அவனுடைய மனசை பத்தி பேசுடா, அதுக்கு பிறகு வேலையை பத்தி பேசலாம்னு உத்தரவாயிடுது. அவன் மனசு ஒருத்தருடைய நட்பால கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, புரியுதா? அதனால அவனுக்கு மனதையும் தெளிவாக்கணும். இப்போ அவனுக்கு ஒரு நிலையான ஒரு வேலையை நான் போட்டு கொடுத்தோம்னா அடுத்து உன்னுடைய கவலை தீரும், அவன் வாழ்க்கை நல்லாயிரும். இது விஷயமா கொஞ்சம் பணங்கள் செலவழிச்சு நஷ்டமாயிடுது, அதை செம்மையாக்கி தெளிவு பண்ணி தந்தா போதுமில்ல. கால் வந்துட்டு வரலாம். இந்தாப்பா ஜெயிச்சு கொடுக்குறேன், பூவை சிதற விட்டுறாத, பார்த்துக்கலாம், நல்லா இருக்கும். திருவாரூர் எல்லை. திருவாரூர் திருவாரூர் வந்திருக்கேடா. திருவாரூர் சுவாமியே இமயமலை தீர்த்தம். நேற்று இங்கே வரணும்னு முடிவெடுத்தீங்களே, நைட்டில் சாமி எனக்கு காட்டினார்ல, மகிழ்ச்சியாக இருங்க, டீ அடிங்க எல்லாரும். திருவாரூர், திருவாரூரில் பூக்கடை பஜாரா? கால் வந்துட்டு வா. நீங்கள் திருவாரூரா செல்லக்குட்டிகளே? திருவாரூர் தானே, முனியாண்டி விலாஸ் பக்கமா அதானே? அங்கே இருக்க கூப்பிட்றேன். அட்ரஸ்லாம் எனக்கு தெரியுமல்ல. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உடலாலும் உயிராலும் வருத்தப்படக்கூடாது. தொழிலை பற்றி பேசணுமா? இதுவரை பார்த்ததெல்லாம் நஷ்டமும் மனவேதனையும் ஆயிடுது. கோடிக்கணக்கில் இழந்து வேதனைப்பட்ட நிலைக்கு வந்துட்டீங்களே. சில டாக்குமெண்ட்டுகள்லாம் அடமானம் வச்சிங்களா, அதை எப்போ திருப்ப போறீங்க? அதை திருப்பி உங்களுக்கு தரணும். சாமி இது தெரியல, கிடைக்கலன்னா நாங்கள் உயிரோடு இருக்கிறே அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி மனநிலைகள் உங்களுக்கு இருக்கு. இதுக்காக 1 2 3 4 5 6 7 8 வாப்பா. யாரு? சுவாமி மலை முருகனை போய் கும்பிட்டியாடா?
ஒரு முறை அவரை தரிசனம் பண்ணணும். நீ போயிருக்கியா? கால் வந்துட்டு வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்த கடனையும் மனவேதனைகளையும் நினைச்சு பார்க்கல கார்பீட்டு கூடுது. கார்பீட்டு கூடுதலாடா உனக்கு, உண்மையா இல்லையா? இதுல எதுவும் நடந்துடக்கூடாது, எப்படியாவது ஜெயிச்சாகணுங்கிற வெறியில உட்கார்ந்துருக்க. ஒரு இடத்துல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதை உனக்கு வாங்கி தந்து உன்னை காப்பாற்றி தந்தா போதுங்களா? கடனை தீக்கணும், தொழிலை உருவாக்கணும், அவ்வளவுதான விஷயம். அவரை ஒன்ட்டு இருந்து ரிலீவ் பண்ணி தந்தா போதுமா? அவ்வளவுதானடா. முடிச்சுட்டு அதுல இருந்து வெளியாயிரணும், நீ தெளிவாயிரணும், கால் வந்துட்டு வரலாம். ஒரு 18 நாளையில ஒரு அமௌண்ட் செட்டில் ஆகும். அந்த டாக்குமெண்ட்டை மீட்டுதான் அவருக்கு உனக்கு ஒரு ஒப்பந்தத்தை இருந்து உன்னை வெளியாக்குறேன். வா நான் வருக. இந்தாப்பா ஜெயிச்சுக்கா, நல்லாரு. நீ ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்க. என்ன கேட்க போற? சொல்லு, என்ன வேணும்? மனம் பதைக்காம சொல்லணும். என்ன வேணும் மகளே? பக்கத்துல வா, உணர்ச்சி வசப்படாம சொல். வா, ஒரு வாரம் உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவுக்கு போய் தான் உன்னை கேட்கிறேன். என்ன வேணும் சொல்லிக்கா. ஒரு தரம் எந்திச்சு காலில் விழுந்துட்டு வா. எந்திச்சுக்கா, நீ உட்காருப்பா. எந்திச்சு காலில் விழுந்துட்டோமா, மெல்ல ஏந்தி. வேதனை கொள்ளாதே. வா, பக்கத்துல வா. என்ன வேணும்னு கேட்டுக்கலாம். நீ தூக்க பிரச்சனை, கண்ண முடிக்கா. நீ எப்படி இந்த பூவை நாளைக்கு இரவு தூங்கும் பொழுது இவன் தலை பக்கத்தில் வச்சிட சொல்லு. நாளையிலிருந்து நிம்மதியா தூங்கி நிம்மதியா அந்திப்ப. இந்த இடம் வெற்றி உண்டு. வெற்றி அடைவாய் மகனே, செல்வாக்காரு, மங்களமா இருப்ப, ஆனந்தப்படுவாய். சரி. கர்மசாமி, ஆரூர், திருவாரூர். அப்படியா? அப்படியா? வேளாங்கண்ணிக்கு யார் போனா? நீ போயிருக்கியா? கால் வந்துட்டு வா. அன்பே குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் உடல் அமைப்பு மூளையை பற்றியும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. இதுக்காக எல்லா திருக்கோயில்களுக்கும் போயிருக்கோம், எல்லா சாமியாரையும் பார்த்தாச்சு, எல்லா ஆளுகளையும் பார்த்தாச்சு. கடைசியா அங்க வந்திருக்கோம். நீ தீர்க்க முடியுமா முடியாதா? இத கையில வச்சிருக்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க வந்திருக்கீங்க. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டாங்க. ஆளாத. நீ யாருமா? பெரியம்மா. அங்க நின்று சொல்லு. காது கேட்கலாமா? எனக்கு செவிடுமா காது? அங்க உட்காரு. இந்த குழந்தையை திருத்தி கொடுக்க முடியுமான்னு கேட்கிறேன். 18 நாள் கால அவகாசம் இருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு இங்க வந்து சேருங்க. தெளிவான முடிவும் அற்புதமான சக்தியையும் கொடுத்து 4 பிள்ளைகளை மாதிரி வாழ வைக்க வழிவகுத்து தாரேன். கண்ணீர் வேண்டாம், கவலை வேண்டாம், ஜெயிச்சுக்கோ. நல்லா இருக்கணும். வேளாங்கண்ணிக்கு எதுக்கு போன? தங்கம், தங்கம். நீ போயிட்டு வாங்க. கர்மசாமி. அப்படியா? சரி, ஆனந்தம் பெறுவாய்.
வச்சு கும்பிடுங்க, நான் வருவேன். கருப்பசாமி ஆரூர் தனிமையாக வந்த பெண்ணடியாள். கால வந்துட்டு மகளே. தன்னம் தனிமையிலே என்ன வேணும்? ஏமாத்திட்டு இருக்கார. நான் ஒரு வார்த்தையை பாடுனேன், புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? தன்னம் தனிமையிலே தானுறங்க போராடோ அப்படி என்ன அர்த்தம்? உன் கூட இருக்காம மகாராஜா உன்னை தனியை விட்டுட்டு அவங்க வேற இடத்துல அனந்த சயனம் கொள்கிறார்கள் என்று அர்த்தமாகும். அதான் நீ தனிமையாக வந்த மகள்னு சொல்லி உன்னை அடையாளம் சொல்லி கூப்பிட்டேன். தனிமையில தான் இப்ப இருக்க, இங்கேயும் தனிமையாத்தான் வந்திருக்க. இந்த வாழ்க்கை தொடருமா முடியுமா என்ற கேள்வியைத்தான் என்கிட்ட கேட்க வந்திருக்க. அப்படி இல்லைன்னா அவன் மண்டையை திருத்தி ஒரு முடிவு கொடு அப்படி கேட்கிறேன். கால் ஒன்றுவான் முடிவு கொடுத்துருமாப்பா. இன்னொரு டீ வாங்கி தந்தா தான் உங்களை விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேன். இந்தா உன்னையும் காப்பாற்றுவான். என்ன சொல்லியிருக்கேன்? அப்படின்னா இன்னொருத்தையும் காப்பாத்தாமனு அர்த்தம். உன்னையும் காப்பாற்றுவான், வாழ வச்சு தாரேன், வெற்றி உண்டு, ஏமாற்றம் இல்லாமல் ஆக்கி தாரேன், சந்தோஷமா இருக்கு. மீண்டும் என்னை வந்து நீ பார்க்க வேண்டும் பௌர்ணமி அன்று ஓடு. சோழ நாட்டில் அற்புதமான ஒரு மகா மன்னன் இருந்தான். இருங்க, நான் கூப்பிடும்னா வந்துடாதீங்க. அவனுக்கு பேர் பூம்புகார் சோழன். ஏன் அந்த நாட்டுக்கு பூம்புகார்னு பேர் வச்சான்னு சொன்னா, அந்த நாட்டில் எல்லா வளமும் இருக்கும். எதுவும் வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு புக மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தமா. அதனால்தான் அதுக்கு பேரு புகார், பூம்புகார். இப்ப நான் கூப்பிடுறேன், கண்ணகி வாழ்ந்த இடம் பூம்புகார். யார் இருக்கா? பாராம்பாரு. கருவாடு பெருத்த இடம், கடற்கரைகள் சூடும் இடம். கருவாடு இருக்கால உங்க ஊர்ல? அதிகமா கிடக்குமே, விதவிதமான கருவாடு, வாழைக்கருவாடெல்லாம் தொங்குது, விதவிதமான கருவாடுகள்லாம் கிடக்கப்பா. கடல் மீன்களை கருவாடாக்கி ஏற்றுமதி இறக்குமதி பண்ணி இன்னொரு முறை கால் வந்துட்டுவாங்க. வீட்டுக்குள்ள தெய்வீகம் இல்லாமல் மூதேவி அடக்கத்தோட தூக்கம் பிடிச்ச மாதிரி உன் வீடு இருக்கு. வீட்டுக்குள் வெளியில இருந்தா ஒரு விறுவிறுப்பும் ஒரு சுறுசுறுப்பும், ஆனா வீட்டுக்குள்ள போனா கையும் காலையும் கட்டி போட்ட மாதிரி எரிச்சலும் கரிச்சலும். ஏதோ ஒரு மாறுபாடு நம்ம வீட்டுக்குள்ள நடந்திருக்கு, அதுல ஒரு குழப்பம் இருக்கு என்ற ஒரு எண்ணத்தை உள்ளத்துல வச்சுக்கிட்டு சில இடங்களுக்கு போய் நீங்க கேட்டிருக்கீங்க, அதுல உங்களுக்கு தெளிவான விடைகள் கிடைக்கவில்லை. உண்மையா இல்லையா? அங்கே போனேன்னு நான் கருத்துசாமியாவே நினச்சிக்கிட்டு அங்கே இருந்ததால் அவங்க சொன்னது கூட எனக்கு சரியாக காதலே வருது. நான் ஐயாவை பார்த்துட்டு தான் அடுத்த கட்ட முடிவை எடுக்கணுங்கிறது. நீங்கள் தான் எங்களுக்கு ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தீய சக்தியை வெளியேற்றி தந்துடுறேன். என்னடா, இப்போ இருக்கக்கூடிய கடன்களை தீர்த்து உங்களை தெளிவாக்கி தொழில் முடக்கத்தை நீக்கி தந்துடுறேன். அந்த விஷயத்த விரைபேசி கொடுக்கக்கூடிய நேரம் இது கடடா, இது இல்லடா. நீ வீணா முயற்சி பண்ணி தோத்து போய்கிட்டு இருக்கடா பிள்ளை. நான் சொல்லும் போது பேசுற, நினைக்கிற ரூபாயை நான் வாங்கி தரேன், கால் வந்துட்டு. அதுவரை நீ பொறுமையா இருக்கணும். அதுவரை உனக்கு தேவையான பணத்தை நான் தருவேன். ஏன்டா கவலைப்படுற? அதான உண்மை. பிடிச்சுக்காடா. எத்தனை பேரை பிடிக்காதையும் பிடி பார்ப்போம். அதெல்லாம் கட்டிக்காரப்ப கண்ணமுடா. ஏலே, உன் போட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஒருத்தன் களவாடுறான இடையில,
உண்மையா நேர அதுக்கு என்னடா முடிவெடுத்த நீ? நான் எடுத்து போனா போட்டு ஐப்பசி 20ஆம் தேதிக்கு உட்பட அதை விலை பேசி வித்து உன் கடனை தீர்த்து தரேன். புதுமையான தொழில் நடத்ததுக்கு அதே மாதிரி ஒரு பொருள் வாங்கியும் தரேன். விடுறா, நான் வாழண்டா கூட என்ன நினைச்சுக்கா, வெற்றி ஆகுவேன். புண்ணியம் படைவாய் மகனே, வெற்றி அடைவாய். வா, நல்லா இருக்கு. ஒரு வீடும் அமைச்சு தரேன். சந்தோஷமா இருங்க செல்ல குட்டிகளே, நல்லா இருங்க. குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும். வீட்டுக்கடன் மற்றும் அடமான கடன், போட்டு வீடு மற்றும் ஆஸ்பெஸ்டாஸ் வீடுகளுக்கும் லோன் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளி, பால் மாடு வைத்திருப்போர், கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும். பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும். கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும். பிளான் அப்ரூவல் தேவையில்லை, ஐடி தேவையில்லை, வருமான சான்று தேவையில்லை. தென்காசியிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும். மேலும் தொடர்புக்கு 8248949060. ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம். அனைத்து மதத்தினருக்கும் வரன் பார்த்து தரப்படும். தென்காசி மாவட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வரன்கள் நம்ம ஸ்ரீ வெற்றிவேல் மேட்ரிமோனி. 100% சரிபார்க்கப்பட்ட வரன்கள். மேலும் தொடர்புக்கு ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம், மதுரை மெயின் ரோடு, குத்துக்கல் வலசை, ITI, தென்காசி. செல் 9443948778 மற்றும் 7845449778.